எடுத்த காரியங்களை முடிக்கும் ஆற்றல் கொண்ட ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவரா நீங்கள்? உங்களுக்கு பொருத்தமான தொழிலைப் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அஸ்ட்ரோ தமிழ் ஜெய் பியாசஸ்ரீயின் வணக்கம். அறிவோம் அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில் பஞ்சாங்கத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த வீடியோவில் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் தொழிலைப் பற்றி பார்ப்போமா? வாருங்கள். முதலில் சந்திரனின் நட்சத்திரமான ஹஸ்தம் நட்சத்திரம் வரும் நாட்களில், அதாவது ஹஸ்தம் நட்சத்திரத்தில் என்ன நல்ல காரியங்களை செய்யலாம் என்று பார்ப்போம். ஹஸ்த நட்சத்திரம் நல்ல காரியங்கள் செய்ய உகந்தது என்று தான் சொல்ல வேண்டும். நட்சத்திரத்தில் உபநயனம், தாலிக்கு பொன் உருக்குதல், மஞ்சள் நீராட்டுதல், சீமந்தம், காதணி விழா, கல்வி கற்கத் தொடங்குதல், யாத்திரை செல்லுதல், ஆடை ஆபரணம், வண்டி வாகனம் வாங்குதல், பொதுமனை புகுதல், கடல் பயணம் மேற்கொள்ளுதல், விதை விதைத்தல், களஞ்சியத்தில் தானியம் சேர்த்தல், மந்திரம் கற்றல், நோய்க்கு மருந்து உண்ணுதல், புதிய வேலைக்கு விண்ணப்பித்தல், வியாபாரம் தொடங்குதல், கிணறு வெட்டுதல் போன்றவற்றை மேற்கொள்ளலாம். இந்த நட்சத்திரத்தில் பெண் பார்க்கச் சென்றால் திருமணம் நிச்சயமாக நடக்கும் என்றும் நம்பப்படுகிறது. மேலும் கால்நடைகள் வாங்குவதற்கும் இது ஒரு நல்ல நட்சத்திரமாகும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் தொழில் ஒப்பந்தங்கள் மற்றும் வியாபார ஒப்பந்தங்களைச் செய்வதற்கு மிக உகந்தது. என்றாலும் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருத்தமான தொழில் எவை எவை என்று பார்ப்போம். நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எடுத்த காரியங்களை முடித்தே தீர வேண்டும் என்ற கொள்கை உடையவர்கள், எப்பொழுதும் சுறுசுறுப்பானவர்களாகவும் சிறந்த நகைச்சுவையாளர்களாகவும் பல துறைகளில் அனுபவம் பெற்றவர்களாகவும் இருப்பார்கள். சித்தர் பீடாதிபதி, அறிவியல் அறிஞர், வரலாற்றுப் பேராசிரியர், கல்வெட்டு ஆய்வாளர் போன்ற துறைகளில் சாதனை செய்வார்கள். வெளியூர் பயணங்கள் என்றால் தடையின்றி மேற்கொள்வார்கள். இசை ஆர்வம் மிக்கவர்களாக இருக்கும் இவர்கள் எப்போதும் எந்த வேலையைச் செய்து கொண்டிருந்தாலும் பாட்டு பாடிக்கொண்டோ அல்லது பாடலைக் கேட்டுக்கொண்டோ அந்த வேலையைச் செய்வார்கள். அவ்வப்போது அயல்நாடு சென்று வருவார்கள். எதிரிகளை தோல்வியுற செய்வதில் வல்லவர்கள். எந்த துன்பம் வந்தாலும் தடையின்றி உழைத்துக்கொண்டே இருப்பார்கள். சில நெருக்கடி காலங்களில் பிறரின் மேலேறி சவாரி செய்து முன்னேறவும் தயங்க மாட்டார்கள். கொள்கைகளில் சற்று அழுத்தமானவர்கள் என்பதால் 6 மாதத்திற்கொரு முறை பணியாளர்களை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். செய்வது தொழில் அல்லது உத்தியோகவோ இருந்தாலும் அதில் பல சாதனைகளை படைப்பார்கள். பொதுவாக ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் பெரிய நிறுவனங்களை வழிநடத்துவோராகவோ அல்லது வணிகர்களாகவோ இருப்பார்கள் அல்லது மாறுவார்கள். அதற்காக முழுமையாக உழைப்பார்கள். எனவே இவர்களுக்கு வணிகம், அதாவது வர்த்தகம் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லலாம். ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்ற சில தொழில்கள் என்று பார்த்தால் தபால் சேவைகள், விரைதூதர் சேவை, கப்பல் போக்குவரத்து, நூல் வியாபாரம், கட்டுமானம், நிறம் மற்றும் மைத்தொழில், அரசியல் சட்டம் சம்பந்தப்பட்ட தொழில்கள், இறக்குமதி ஏற்றுமதி போன்ற தொழில்கள் எனலாம். இவர்களுக்கு 30 வயதை அடைவதற்கு முன்பு தொழில் வாழ்க்கையில் நிறைய நிச்சயமற்ற தன்மை இருக்கும். ஆனால் 30 முதல் 42 வயது வரையிலான காலம் தொழில் முறை மற்றும் தனிப்பட்ட துறைகளில் அவருக்கு மிகவும் அதிர்ஷ்டமான காலமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஹஸ்த நட்சத்திரத்தின் காயத்ரி மந்திரம் சொல்லுங்க. நல்ல காரியங்கள் தானா நடக்கும். மேலும் தொழில் சிறக்கும். ஓம் பார்கவாய வித்மகே சசிபுதாய தீமகி தன்னோ ஹஸ்த பிரசோதயாத். மேலும் ஹஸ்த நட்சத்திரக்காரர்களின் சில விருட்சம் அலரி மரம் மற்றும் இலந்தை மரம் ஆகும். ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இங்கு சொல்லப்பட்ட இந்த மரங்களில் பொதுவான நற்பலன்களை பெற முடியும். ஜாதக பொறுத்து கட்டாயம் மாறுபடும். நன்றி, வணக்கம்.